Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This is 11th standard mathematics volume 1 chapter 3 trigonometry. Today now going to start with new exercise 3.5. ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் 3.5 பார்க்க முன்னாடி அந்த எக்ஸசைஸில் என்னென்ன ஐடென்டிஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஸ் ஃபார்முலாஸ்லாம் எப்படி டெரிவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிஸ் புக்கில் இருக்குது 3.10 ஐடென்டி நம்பர் 3.10. ஸோ sin 2a ஈக்குவல் டு 2 tan a by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a. ஓகேங்களா? இது ஒரு ஐடென்டி. இப்போ sin 2a ஈக்குவல் டு 2 tan a by 1 plus tan square a. இது ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்போ sin 2a வந்துச்சுனாக்கா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி வந்ததுன்ட்டு நம்ம டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ sin 2a நம்ம எடுத்துக்கிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இப்போ sin 2aக்கு ஃபார்முலா இருக்குது. sin 2aக்கு வந்து ஒரே ஃபார்முலா மட்டும் கிடையாது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ sin 2a ஈக்குவல் டு 2 tan a by 1 plus tan square a ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே sin 2a வந்து எப்படி ரைட் பண்ணலாம், 2 sin a cos a ரைட் பண்ணலாம். 2 sin a into cos a ரைட் பண்ணலாம். இது sin 2a ஃபார்முலா தான் இதுவும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி sin 2a ஈக்குவல் டு 2 tan a by 1 plus tan square நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 sin a cos a நம்ம வந்து 2 sin a into cos a by 1 நான் ரைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பை 1 போட்டாக்கா அதோட வேல்யூஸ் மாறாது. ஸோ அதனால் வேறு பண்ணி நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் cos ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறேன். நியூமரேட்டர் டேமையும் டினாமினேட்டர் டேமையும் cos ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறேன். அப்போ நியூமரேட்டரில் வந்து 2 sin a cos a இருக்குது, அதை cos ஸ்கொயர் டிவைட் பண்ணுறேன். அதேமாதிரி டினாமினேட்டரில் 1 இருக்குது, அதையும் cos ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டரில் sin a cos a இருக்குது, அப்போ செப்பரேட் டினாமினேட்டரை மாற்றுறேன். அப்போ sin a by cos a cos ஸ்கொயர் ஏன்னு இருக்குது டினாமினேட்டரில். அப்போ 2 டைம்ஸாக பிரிச்சுக்கலாம். அப்போ 2 அப்படியே வச்சுட்டு sin a by cos a, sin a by cos a வந்து tan a ஆகிடும். நெக்ஸ்ட்டு cos a by cos a கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? சொல்ல புரியுதுங்களா? டினாமினேட்டரில் வந்து 2 டைம்ஸ் cos a இருக்குது. அப்போ cos ஸ்கொயர் என்னக்கா cos ஸ்கொயர் வந்து 2 தடவை cos வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே பிரிக்கிறேன். ஸ்பிட் பண்ணும்போது sin a by cos a பண்ணினாக்கா என்ன ஒரு tan a வந்துடும். நெக்ஸ்ட்டு cos a by cos a கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நியூமரேட்டரில் 2 tan a வரும். ஸோ டினாமினேட்டரில் வந்து என்ன இருக்கு பாருங்கள், 1 by cos ஸ்கொயர் இருக்குது, அது சீக்கன் ஸ்கொயர் நினைப்பலாம். 1 by cos ஸ்கொயர் வந்து சீக்கன் ஸ்கொயர் நினைப்பலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா 2 tan a by டினாமினேட்டரில் வந்து சீக்கன் ஸ்கொயர்ன்றத 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் நினைப்பலாம். அது ஒரு ஃபார்முலா இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர், 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் வந்து டெரிவேஷன் ஆகிடுச்சு பாருங்கள். sin 2a ஈக்குவல் டு 2 tan a by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா எப்படி வந்து தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஐடென்டி நம்பர் 3.11. ஸோ cos 2a ஈக்குவல் டு 1 minus tan square a by 1 plus tan square a. இது cos 2a ஃபார்முலா. cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a. இது எப்படி வந்ததுன்ட்டு டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ cos 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா cos square a minus sin square a ஃபார்முலா இருக்குது. cos 2aக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா cos square a minus sin square a. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, டெரிவ் பண்ண போகிறீங்க. ஸோ cos square a minus sin square a divided by 1 போன ஃபார்முலா மாதிரி என்ன பண்ணுறீங்க, 1 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை cos ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos ஸ்கொயர் ஏவால் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செப்பரேட் டினாமினேட்டரை மாற்றுறீங்க. செப்பரேட் டினாமினேட்டர்னாக்கா cos ஸ்கொயர் ஏ பை cos ஸ்கொயர் ஏ கேன்சல் பண்ண 1 ஆகிடும். மைனஸ் sin ஸ்கொயர் ஏ பை cos ஸ்கொயர் ஏ வந்து tan ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா? டினாமினேட்டரில் வந்து 1 by cos ஸ்கொயர் ஏன்னு இருக்குது. ஸோ அப்போ 1 by cos ஸ்கொயர் ஏன்றது தான் சீக்கன் ஸ்கொயரு. ஓகேங்களா? அப்போ சீக்கன் ஸ்கொயர்னு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா? போன சம் மாடல் தான், அது போன சம் போட்ட அதே மாடல் தான். நெக்ஸ்ட் 1 by cos ஸ்கொயர்ன்றது சீக்கன் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். அந்த ஸ்டெப் ரைட் பண்ணால் டேரெக்டாக போட்டாச்சு. ஸோ 1 by cos ஸ்கொயர்ன்றது டினாமினேட்டரில் சீக்கன் ஸ்கொயரு. சீக்கன் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்னாக்கா 1 plus tan ஸ்கொயர் ஈக்குவல். ஸோ வந்துச்சு பாருங்கள், cos 2a ஈக்குவல் டு 1 minus tan ஸ்கொயர் by 1 plus tan ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐடி நம்பர் 3.12. ஸோ sin 3a ஈக்குவல் டு 3 sin a minus 4 sin cube a. ஓகேங்களா? sin 3a ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 3 sin a minus 4 sin cube a. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி வந்ததுன்ட்டு நம்ம டெரிவேஷன் பார்க்குறோம். ஸோ sin 3a ஈக்குவல் டு sin இந்த 3a வந்து நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரினாக்கா 2a plus a பிரிக்கிறோம். ஆட் பண்ணாக்க 3a தானே வரும். ஸோ அதனால்
இந்த 300 2a plus n ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம் sin a plus b அது சாரி sin 2a இன்ட்டு sin a ன்ட்டு பிரிக்கலாம் ஓகேங்களா இப்போ 2 sin a cos square a ன்னு வரும் இப்போ cos 2a ஃபார்முலா 2 sin a இன்ட்டு cos square a நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 minus 2 sin square a இன்ட்டு sin a ன்னு பிரிக்கலாம் நெக்ஸ்ட்டு 2 sin a இன்ட்டு இந்த cos square a வந்து 1 minus sin square a ன்னு பிரிக்கலாம் ப்ளஸ் இந்த sin a உள்ள மட்டும் பண்ணலாம் அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு 3 sin a minus 4 sin cube a எப்படி வந்தனாக்கா வெளில டைம் இருந்தால் உள்ள மட்டும் பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா இது வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த ஐடென்டி நெக்ஸ்ட்டு ஐடென்டி நம்பர் 3.13 sin 3a sin 3a equal to 4 cos cube a minus 3 cos e ஓகேங்களா ஸோ அப்போ cos 3a equal to ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா sin ஆஃப் சாரி இங்கே வந்து sin தான் வரணும் காசும் போட்டுருவாங்க cos 3aவை எடுத்துகிட்டு sin 3a ரைட் பண்ணுங்கள் cos 3a கிடையாதுங்க sin 3a வரும் sin 3a equal to அதே மாதிரி 3aவை 2a plus n ஸ்பிட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு sin 2a plus a cos 2a into n ஸ்பிட் பண்ணலாம் மைனஸ் அதாவது sin a plus b ஃபார்முலா sin a plus b ஃபார்முலா வந்து cos a cos b minus sin a sin b ஓகேங்களா ஸோ cos 2a வந்து 2 cos square a minus 1 ஃபார்முலா இருக்குது cos 2a ஃபார்முலா பார்த்தோம் நெக்ஸ்ட் இன்ட்டு cos a மைனஸ் sin 2a வந்து 2 sin a இன்ட்டு cos a ரைட் பண்ணலாம் sin 2a வந்து 2 sin a cos a ரைட் பண்ணலாம் இன்ட்டு sin a ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 2 cos square a minus 1 இன்ட்டு cos a மைனஸ் 2 cos a இன்ட்டு அதாவது காமனாக என்ன இருக்குது அதை வெளியெடுத்துறாங்க ஸோ 2 இன்ட்டு cos a மட்டும் வச்சுட்டு இந்த sin a இன்ட்டு sin a sin square வரும் அப்போ 1 minus cos square பண்ணலாம் ஓகேங்களா அதில் செகண்ட் ஸ்டெப்பில் 2 sin a இன்ட்டு cos a sin a இருக்குது இப்போ இந்த 2வையும் cos a மட்டும் வச்சுக்கிட்டு இந்த sin a என்ன ஆகிடும் sin square a ஆகிடும் மல்டிப்ளை அப்போ sin square a வந்து 1 minus cos square a ரைட் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா cos a உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 4 cos cube a மைனஸ் 3 cos a வந்துடும் ரைட் வெளில டைம் உள்ள மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணினாக்கா 4 cos cube a மைனஸ் 3 cos a வந்துடும் நெக்ஸ்ட்டு ஐடென்டி நம்பர் 3.14 tan 3a ஈக்குவல் டு 3 tan a மைனஸ் tan cube a by 1 minus 3 tan square a ஓகேங்களா tan 3aக்கான ஃபார்முலா பார்த்தோன்னாக்கா 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a ஓகேங்களா ஸோ அப்போ tan 3a எப்படி பிரிக்கலாம்னாக்கா tan 2a plus n பிரிக்கலாம் tan 2a plus a ஸோ அப்போ இது வந்து tan a plus b ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா tan a plus b ஃபார்முலா ஏவுக்கு 2n இருக்குது பிக்கு வந்து ஏன்னு இருக்குது ஓகேங்களா tan a plus b ஃபார்முலா tan a plus tan b by 1 minus tan a into tan b ஓகேங்களா அப்போ tan 2a plus tan இப்போ tan a plus b ஃபார்முலா tan a plus tan b by 1 minus tan a into tan b ஸோ அதில் tan ஏவுக்கு பதில் 2a இப்போ tan 2a plus tan ஏன்னு வரணுங்க 3 வரக்கூடாதுங்க tan a மட்டும் தான் வரணும் by 1 minus tan a into tan b அப்போ tan 2a into tan a ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 tan a by 1 minus tan square a plus tan a அது டினாமினேட்டரில் 1 minus 2 tan a by 1 minus tan square a into tan a அதாவது tan 2aக்கான ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டில் வந்து tan 2a இருக்குது ஆல்ரெடி நம்ம tan 2a ஃபார்முலா பார்த்தோம்ல ஸோ அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுங்க tan 2a equal to 2 tan a by 1 minus tan square a plus tan a டினாமினேட்டரில் 1 minus அது அகைன் tan 2a ஃபார்முலா வந்து 2 tan a by 1 minus tan square a into tan a ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 3 tan a minus tan cube a வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணாக்கா இந்த 1 minus tan square கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா tan a minus tan cube a வரும் ஓகேங்களா அப்போ ஏற்கனவே tan 2 tan a இருக்குது இங்கே ஒரு tan a இருக்குது அப்போ 3 tan a வந்துடும் ப்ளஸ் tan cube a வந்துடும் இப்போ இந்த டினாமினேட்டர் 1 minus tan square வந்துடும் இந்த மாதிரி டினாமினேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 1 minus tan square a minus 2 tan a into tan a வரும் ஸோ சிம்பிளை பண்ணாக்கா 1 minus 3 tan square a வந்துடும் தட்ஸ் ஆல் ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிஸ் ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டினாக்கா அங்கே தீட்டா பிளேஸில் வந்து பை 2ன்னு வரும் ஓகேலா இஃப் வி புட் 2a ஈக்குவல் டு தீட்டா ஆர் a ஈக்குவல் டு தீட்டா பை 2 இன் தி
double angle identities. Okay. So let us list out the half angle identities in the following table. பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி. டபுள் ஆங்கிள்னாக்கா இந்த தீட்டா பிளஸில் 2θ 2a அப்படின்னு வரும் டபுள். ஓகேங்களா. ஆஃப் ஆங்கிள்னா தீட்டா பிளஸில் வந்து θ/2 அப்படி வரும், அதில் பாதி வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்னா sin 2a ஈக்குவல் டு 2 sin a இன்ட்டு cos a தெரியும். ஸோ இப்போ ஆஃப் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா sin θ மட்டும் வேணுனாக்கா sin θ ஈக்குவல் டு 2 sin θ/2 இன்ட்டு cos θ/2. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே θ/2/2 வருது இல்லை. ஸோ தான் ஆஃப் ஆங்கிள் ஐடின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா cos 2a ஈக்குவல் டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. இது cos 2a ஃபார்முலா. ஸோ இங்கே cos θ இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் θ/2 மைனஸ் sin ஸ்கொயர் θ/2. ஓகேங்களா. sin θ ஃபார்முலா cos θ ஃபார்முலா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு cos 2a is equal to 2 cos square a minus 1. Cos 2a another formula 2 cos square a minus 1. Next cos theta is equal to 2 cos square θ/2 minus 1. Next cos 2a is equal to 1 minus 2 sin square a another formula இருக்கு. So cos theta is equal to 1 minus 2 sin square θ/2. ஓகேங்களா. So double angle half angle identities. ஓகேங்களா. ஸோ இது நல்லா தரவு பண்ணிக்கணும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து பாருங்கள் cos 2aக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம சம்முக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு tan 2a is equal to 2 tan a by 1 minus tan square a. இங்கே tan a is equal to 2 tan a/2 minus 1 minus tan square a/2. θ/2 போட்டலாம், நான் a/2 போட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு sin 2a is equal to 2 tan a by 1 plus tan square a. இங்கே sin a is equal to 2 tan a/2 plus divided by 1 plus tan square a/2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் cos 2a is equal to 1 minus tan square a by 1 plus tan square a. இது ஒரு cos 2a ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இங்கே cos a is equal to 1 minus tan square a/2 divided by 1 plus tan square a/2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு sin a plus b is equal to sin a cos b plus cos a sin b தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ அப்போ இதில் b இடத்துல a சப்ஸ்டியூட் பண்ணாக்கா எங்கெல்லாம் b இருக்கு a சப்ஸ்டியூட் பண்ணாக்கா அந்த ஃபார்முலா எப்படி சேஞ்சஸ் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ sin a plus a ஈக்குவல் டு sin a cos a plus cos a sin a வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ sin a plus a ஈக்குவல் டு sin a cos a plus sin a cos a. அப்போ என்னது 2 டைம்ஸ் வருது. அப்போ sin 2a is equal to a plus a வந்து sin 2a equal to 2 sin a cos a. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு since a is sin a equal to 2 இந்த டபுளாக இருக்குது அதை வந்து ஆஃப் ஆங்கில் கன்வெர்ட் பண்ணாக்கா sin a equal to 2 sin a/2 cos a/2. ஓகேங்களா. ஸோ half of sin 2a is equal to இந்த 2 வந்து இந்த சைடு மூவ் பண்ணிங்கனாக்கா half of sin 2a equal to sin a cos a ரைட் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஃபார்முலா வந்து என்னென்ன ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணலாம்னு பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் தரவாக தெரியணும். நெக்ஸ்ட்டு அதேமாரி cos a plus b ஃபார்முலாவில் cos a cos b மைனஸ் sin a sin b. அதுமாரி அந்த பிக்கு பதில் என்ன பண்ணி ஏவை சேஞ்ச் பண்ணுறீங்க, பி இடத்துல சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா cos a plus a equal to cos a மைனஸ் sin a sin a வரும். அப்போ cos 2a is equal to cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a. ஓகேங்களா. எப்படிலாம் அந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம டெரிவேஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ சப் cos ஸ்கொயர் a equal to 1 minus sin ஸ்கொயர் a. cos ஸ்கொயர் a இடத்துல 1 minus sin ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா ஸோ cos 2a is equal to 1 minus sin ஸ்கொயர் a minus sin ஸ்கொயர் a. ஸோ அப்போ என்ன வரும்னா cos 2a is equal to 1 minus 2 sin ஸ்கொயர் a வரும். அப்போ cos 2a another ஃபார்முலா பாருங்கள். cos 2a equal to 1 minus sin ஸ்கொயர் a. அதுமாதிரி cos 2a equal to cos ஸ்கொயர் a minus sin ஸ்கொயர் a. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா cos a வேணுனாக்கா 1 minus 2 sin ஸ்கொயர் a/2 பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 minus cos a வந்துச்சுனாக்கா அதை 2 sin ஸ்கொயர் a/2 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுமாரி நெக்ஸ்ட்டு 2 sin ஸ்கொயர் a இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம், 1 minus cos ஸ்கொயர் a ரைட் பண்ணலாம். ஸோ sin ஸ்கொயர் a மட்டும் வேணுனாக்கா 1 minus cos 2a/2 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு cos 2a is equal to cos ஸ்கொயர் a minus sin ஸ்கொயர் a தெரியும். சப் sin ஸ்கொயர் a equal to 1 minus cos ஸ்கொயர் a. sin ஸ்கொயர் a இடத்துல 1 minus cos ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா ஸோ cos 2a equal to cos ஸ்கொயர் a minus of 1 minus cos ஸ்கொயர் a
ஸோ இப்போ cos 2a is equal to cos square a மைனஸ் அப்ளை பண்ணினா -1 ப்ளஸ் cos square a வந்துடும். ஸோ cos 2a is equal to 2 cos square a minus 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் cos 2a is equal to 2 cos square a minus 1 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா அதுலேருந்து டெரிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா cos a மட்டும் வேணுனாக்கா 2 cos square a by 2 minus 1. ஸோ இதுலேருந்து 1 plus cos 2a வேணுனாக்கா அந்த -1 இன்சைட் மூவ் பண்ணால் 1 plus ஆகிடும். 1 plus cos a equal to 2 cos square a பண்ணலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா 1 plus cos 2a equal to 2 cos square a ரைட் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து cos square a வேணுனாக்கா 1 plus cos 2a by 2 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபார்மில் வந்து எத்தனை ஃபார்மில் வந்து டெரிவேட் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு இது தெரியணும் நெக்ஸ்ட் எக்ஸசைஸுக்கு. நெக்ஸ்ட்டு cos 3a equal to 4 cos cube a minus 3 cos a. ஸோ அப்போ cos 3a plus 3 cos a equal to 4 cos cube a. ஸோ அந்த மைனஸ் ஆர் டேர்ம் ஈக்குவலன் சைடு வந்தீங்கன்னாக்கா -3 cos a என்றதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணினாக்கா cos 3a plus 3 cos a வேணும் ஈக்குவல் டு 4 cos cube a ஆகிடும். நெக்ஸ்ட்டு cos cube a வேணுனாக்கா 1/4 ஆஃப் cos 3a plus 3 cos a. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சின்ஸ் 3a equal to 3 sin a minus 4 sin cube a. ஸோ அப்போ அதில் 4 sin cube a வேணுனாக்கா 3 sin a minus sin 3a வந்துடும். ஸோ இதுலேருந்து sin cube a வேணுனாக்கா 1/4 ஆஃப் 3 sin a minus sin 3a வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் tan a plus b. ஸோ tan a plus b ஆல்ரெடி யூ நோ தட் tan a plus tan b by 1 minus tan a tan b. ஸோ இதில் சப்ஸ்டியூட் b equal to a. எங்கெல்லாம் b இருக்குதோ a சப்ஸ்டியூட் பண்ணினாக்கா tan a plus a equal to tan a plus tan a by 1 minus tan a tan a வந்துடும். ஸோ அப்போ tan 2a equal to 2 tan a by 1 minus tan square a வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு tan 45 degree plus a அது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அது. ஸோ அப்போ tan a plus b ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா tan 45 degree plus tan a by 1 minus tan 45 degree into tan a. ஸோ சிம்பிளை பண்ணாக்கா tan 45 டிகிரிக்கு வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 1 plus tan a by 1 minus tan a வரும். ஸோ அப்போ tan 45 degree plus a வந்துச்சுனாக்கா 1 plus tan a by 1 minus tan a. That's all. Next exercise 3.5 question number 1. So find the value of cos 2a. So a lies in first quadrant. Okay, a வந்து first quadrant லை ஆகும் theta வந்து. ஓகேங்களா? So when first form letter cos a equal to 15/17 கொடுத்துறாங்க. ஸோ அவங்க என்ன வேல்யூ கேட்குறாங்க cos 2a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர். ஸோ சொல்யூஷன் cos 2a is equal to ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos square a minus 1. ஓகேங்களா? அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா எல்லா ரோம் லெட்டருக்கும் cos 2a ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கிவனை யூஸ் பண்ணி கிவன் கொடுத்துறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா cos a equal to 15/17 கொடுத்தாங்க. ஸோ அப்போ cos 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா 2 cos square a minus 1 ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ இதில் cos a உடைய வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஈக்குவல் டு வேர் cos a equal to 15/17. ஸோ அப்போ cos 2a equal to 2 into cos a வேல்யூ வந்து 15/17 ஹோல் ஸ்கொயர் minus 1. ஸோ அப்போ 2 into cos 2a equal to 2 into 15/17 ஸ்கொயர் பண்ணாக்கா ஸோ 225/289. ஸோ -1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 into 225 மல்டிப்ளை பண்ணால் 450/289. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 450 minus 289/289. ஸோ செப்பரேட் பண்ணாக்கா 450ல் 289 செப்பரேட் பண்ணினாக்கா cos 2a is equal to 161/289. ஓகேங்களா? இதான் cos 2a ஓட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம் லெட்டர் sin a equal to 4/5 கொடுத்துறாங்க. ஸோ அந்த sin a வேல்யூ வச்சுட்டு cos 2a ஃபார்ம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ப்ராப்ளம் லெட்டர் cos 2a is equal to 1 minus 2 sin square a. ஸோ அப்போ cos 2aக்கு வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நம்ம கிவனுக்கு என்ன கொடுத்துறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ cos 2a equal to 1 minus 2 sin square a. ஸோ வேர் sin a equal to 4/5 வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ அப்போ cos 2a equal to 1 minus 2 sin a வேல்யூ வந்து 4/5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 minus 2 into ஸ்கொயர் பண்ணினாக்கா 16/25 வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 1 minus 16ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணால் 32/25 வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 25 minus 32. ஸோ 25 minus 32/25. ஸோ மைனஸ் பண்ணினாக்கா cos 2a equal to
minus 7 by 25. இது cos 2a value in second problem இருக்கு ஓகேங்களா. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்ன given கொடுத்துருந்தாங்க sin a equal to 4 by 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி cos 2a வேல்யூ ஃபைண்ட் பண்ணி நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் cos 2a is equal to 1 minus tan square a by 1 plus tan square a ஃபார்முலா. ஏன்னாக்கா தேர்ட் ப்ராப்ளத்தில் என்ன given கொடுத்துறாங்கனாக்கா tan a வேல்யூ கொடுத்துறாங்க. அப்போ tan a வர மாதிரி cos 2a ஃபார்முலா நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ cos 2a வந்து ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கிவனுக்கு என்னவோ அது தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ tan a வேல்யூ வந்து 16 by 63 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ cos 2a ஈக்குவல் டு 1 minus tan square a. அப்போ tan a வேல்யூ வந்து 16 by 63 ஸ்கொயர் பை 1 plus tan square. அப்போ 1 plus tan a வேல்யூ 16 by 63 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்கொயர் பண்ணினாக்கா 1 minus 16 square by 63 square by 1 plus 16 square by 63 square. ஸோ இது ஸ்கொயர் பண்ண தேவையில்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 63 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர் பை 63 ஸ்கொயர் பை டினாமினேட்டர் அது மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்க 63 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் பை 63 ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ 63 ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரிமைனிங் வந்து 63 ஸ்கொயர் பண்ணினாக்கா 3969 வரும் மைனஸ் 16 ஸ்கொயர் பண்ணாக்கா 256 அதுமாதிரி டினாமினேட்டர் அதே தான் வரும். ஸோ ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ நியூமரேட்டர் செப்பரேட் பண்ணினாக்கா 3969 256 செப்பரேட் பண்ணினாக்கா 3713 வந்துடும். டினாமினேட்டர் ஆட் பண்ணினாக்கா 4225. இதுதான் cos 2a இன் தேர்ட் ரோமேட்டர். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 2 இஃப் தீட்டா இஸ் அன் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னாக்கா 0 to 90 பிட்வீன்ல ஓகேங்களா அக்யூட் ஆங்கிள். தென் ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ரோமேட்டர் sin of pi by 4 minus theta by 2. நெக்ஸ்ட் when sin theta equal to 1 by 25 ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமேட்டர் cos of pi by 4 plus theta by 2 when sin theta equal to 8 by 9 கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஸோ theta is an acute angle சொல்லிட்டாங்க. இப்போ இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. sin of pi by 4 minus theta by 2 கேட்குறாங்க. அப்புறம் cos of pi by 4 plus theta கேட்குறாங்க. அப்போ sin pi by 4 minus theta by 2 equal to இப்போ பார்த்தீங்கன்னாக்கா sin a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஏவுக்கு pi by 4 பிக்கு வந்து theta by 2. அப்போ sin a cos b minus cos a sin b ஓகேங்களா. அப்போ sin pi by 4 into cos theta by 2 minus cos pi by 4 into sin theta by 2 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு sin pi by 4 வேல்யூ வந்து 1 by root 2. sin pi by 4 வேல்யூ வந்து 1 by root 2 நெக்ஸ்ட் இன்ட்டு cos theta by 2 minus cos pi by 4 வேல்யூ வந்து 1 by root 2 ஓகேங்களா. சப்போ sin theta by 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு pi by 4நாக்கா 45 அர்த்தம். sin 45 cos 45 வேல்யூ ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ sin of pi by 4 minus theta by 2 is equal to இதில் என்ன காமனாக இருக்குன்னா 1 by root காமனாக இருக்குது. 1 by root காமனாக எடுத்தீங்கன்னாக்கா cos theta by 2 minus sin theta by 2 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸ்கொயர் பண்ணும்போது sin ஸ்கொயர் pi by 4 minus theta by 2 equal to ஸ்கொயர் பண்ணாக்கா 1 by root 2 ஸ்கொயர் இன்ட்டு cos theta by 2 minus sin theta by 2 the whole ஸ்கொயர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிளை பண்ணினாக்கா 1 by 2 ஆகிடும். 1 by root 2 ஸ்கொயர் பண்ண 1 by 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு cos square theta by 2 plus sin square theta by 2 minus 2 sin square theta by 2 into cos theta by 2. ஸோ அப்போ a minus b the whole square ஃபார்மில் எக்ஸ் பண்ணுறீங்க. a square plus b square minus 2ab ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு sin square pi by 4 minus theta by 2 equal to 1 by 2 ஆஃப். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 minus 2 sin theta by 2 cos theta by 2. இது எப்படி வந்துனாக்கா cos square theta plus sin square theta வேல்யூ 1 இருக்குல்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து cos square theta plus sin square theta இல்லைனாக்கா sin square theta plus cos square theta ஓகேங்களா. அப்போ cos square theta by 2 plus sin square theta by 2 வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்போ 1 minus 2 sin theta by 2 into cos theta by 2 வந்து ஸோ ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு ஸோ அப்போ 1 minus 2 sin theta by 2 into cos theta by 2 ஃபார்மில் பார்த்தீங்கன்னாக்கா sin 2 theta by 2 இல்லை 2 sin theta by 2 ஓகேங்களா. sin 2 theta by 2 இப்போ 1 by 2 இன்ட்டு 1 minus sin theta ஓகேவா. ஸோ அப்போ அதில் 2 sin theta by 2 cos theta by 2 வந்து என்ன ரைட் பண்ணலாம்னாக்கா sin 2 theta by 2 ரைட் பண்ணலாம். இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா 1 minus sin theta மட்டும் இருக்கும். வேர் sin theta is equal to 1 by 25. sin theta equal to 1 by 25 கொடுத்துறாங்க. ஸோ அப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஸோ 1 by 2 இன்ட்டு 1 minus 1 by 25 ஓகேங்களா. ஸோ அப்போ 1 by 2 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 25 minus 1 by 25. ஸோ சிம்பிளை பண்ணால் 1 by 2 இன்ட்டு 24 by 25 வரும்.
ஸோ கேன்சல் பண்ண 2 டேல் கேன்சல் பண்ணினாக்கா 1 2 is 2 12 2s are 24. ஸோ அப்போ 12/25 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ sin square pi by 4 minus theta by 2 equal to 12/25. ஸோ அப்போ sin square pi by 2 minus theta by 2 is equal to 12/25 ஓகேங்களா. ஸோ அப்போ சைன் மட்டும் வேணாக்கா அந்த ஸ்கொயர் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ரூட் ஆகிடும் அந்த சைடு. ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12/25. ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணலாம். நியூமரேட் டினாமினேட்டர் தனித்தனி ரூட் போட்டு 12 வந்து 4 into 3 பிரிக்கலாம் நியூமரேட்டில். இப்போ 4 3 is 12. அப்போ 4 ரூட் இருந்தால் 2 வெளியே வந்துடும். அப்போ 2 root 3 by டினாமினேட்டர் 25 ரூட் எடுத்தினாக்கா 5 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் ஓவர். இப்போ சைன் ஆஃப் pi by 4 pi by 4 இது pi by 2 கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த ஸ்லைடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சைன் ஸ்கொயர் pi by 2ன்னு இருக்குது. அந்த pi by 4 சேஞ்ச் பண்ணிங்க. அப்போ சைன் ஆஃப் pi by 4 minus theta by 2 equal to 2 root 3/5. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்ம் லெட்டர் cos of pi by 4 plus theta by 2 கொடுத்துறாங்க. ஸோ when sin theta equal to 8/9 கொடுத்துறாங்க வேல்யூ. ஸோ அப்போ cos pi by 4 plus theta by 2 equal to cos a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். cos a plus b ஃபார்முலா cos a cos b minus sin a sin b ஓகேங்களா. அப்போ cos pi by 4 into cos theta by 2 minus sin pi by 4 into sin theta by 2. இப்போ cos pi by 4 value is 1/√2 into cos theta by 2 minus sin pi by 4 value is 1/√2 sin theta by 2. டூலிங்னா காமனாக இருந்தால் 1/√2 காமனாக இருக்குது. ஸோ 1/√2 காமனாக வெளியே இருந்தால் ரிமைனிங்கு cos theta by 2 minus sin theta by 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு cos ஸ்கொயர் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ cos ஸ்கொயர் pi by 4 minus theta by 2 equal to 1/√2 the whole square into cos theta by 2 minus sin theta by 2 the whole square ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 1/2 ஆகிடும். ஸோ a minus b the whole square ஃபார்மில் எக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ cos ஸ்கொயர் theta by 2 plus sin square theta by 2 minus 2 sin theta into cos theta by 2. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 ஆகிடும். போன சம் மாடல் 1/2 into 1 minus 2 sin theta by 2 cos theta by 2. ஸோ அப்போ 1/2 into 1 minus sin 2 into theta by 2 ரைப்பலாம். இது 2 sin theta by 2 into cos theta by 2 sin 2 into theta by 2 ரைப்பலாம். 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து 1/2 into 1 minus sin thetaன்னு இருக்கும். ஸோ அப்போ 1/2 into 1 minus sin theta வேல்யூ கிவன் கொடுத்துறாங்க பாருங்க. கொஸ்டினில் sin theta equal to 8/9 கொடுத்துறாங்க. அப்போ sin thetaவுக்கு 8/9 அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அப்போ 1/2 into கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 9 minus 8/9. ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா 1/2 into 1/9 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 1/18 வரும். ஸோ அப்போ cos ஸ்கொயர் pi by cos square of pi by 4 minus theta by 2 equal to 1/2 into 1/2. ஸோ 1/18 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து cos theta cos of pi by 4 plus theta by 2 ஓகே. அந்த ஸ்கொயர் வந்து ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா ரூட் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/18. ஸோ அப்போ ஈக்குவல் டு 1 by நியூமரேட்டில் வந்து √1 வரும். √1 வேணால் 1 தான் வரும். டினாமினேட்டில் வந்து √18 இருக்கும். 18 9 2s are 18 ஸ்பிட் பண்ணலாம். ஸோ 9க்கு ரூட் இருந்தால் 3 வெளியே வந்துடும். ஸோ அப்போ 1/3√2 ஓகேங்களா. ஸோ அப்போ cos of pi by 4 plus theta by 2 ஓகேங்களா. மைனஸ் கிடையாதுங்க, ப்ளஸ் வரணும் ஓகேங்களா. ஃபுல்லாகவே சென்டரில் வந்து ப்ளஸ் வரணும், மைனஸ் கிடையாது. cos of pi by 4 plus theta by 2 ஓகேங்களா. எல்லாமே ப்ளஸ் போட்டுங்க. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 3.5 கொஸ்டின் நம்பர் 3. இஃப் cos theta equal to 1/2 of a plus 1/a show that cos of 3 theta equal to 1/2 into a cube plus 1/a cube ஓகேங்களா. ஸோ ஈஸியான சம்மு cos 3a ஃபார்மில் யூஸ் பண்ணோம். cos 3 theta is equal to 4 cos cube theta minus 3 cos theta cos 3a ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4 into cos theta வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1/8 into a plus 1/a the whole cube. ஸோ cos 3 theta equal to 4 cos cube theta minus 3 cos theta தெரியும். ஸோ அப்போ ஃபார்முலாவில் கிவனை அதெல்லாம் அப்ளை பண்ணிங்க. 4 into cos theta என்ன கொடுத்துறான் பாருங்க கொஸ்டினில். cos theta equal to 1/2 into a plus 1/aன்னு இருக்குது. ஸோ அதை cos theta பிளேஸில் அப்ளை பண்ணினாக்கா கியூப் பண்ணினாக்கா 1/2 கியூப்னா 1/8 ஆகிடும். ஸோ அப்போ a plus 1/a ஹோல் கியூப். நெக்ஸ்ட் minus 3 into cos தீட்டாவுக்கு வந்து வேல்யூ வந்து என்னது 1/2 into a plus 1/a அதை அப்ளை பண்ணாக்கா 3/2 into a plus 1/aன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணினாக்கா அந்த 4 8 கேன்சல் பண்ணாக்கா 1/2 ஆகிடும். நெக்ஸ்ட் 1/2 into a plus 1/a ஹோல் கியூப் மைனஸ் 3/2 into a plus 1/a ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1/2 வந்து வேணால் காமனாக வெளியே எடுத்துடலாம். 1/2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் வந்து a plus 1/a the whole cube
minus 3 into a plus 1 by a ஓகேங்களா. நெக்ஸ்ட் a plus b the whole cube ஃபார்முலா நமக்கு தெரியும். a plus b the whole cube ஃபார்முலா a cube plus b cube plus 3 into ab into a plus b ஓகேங்களா. ஸோ அதாங்க அப்ளை பண்ண போகிறேன் இந்த ப்ராக்கெட் உள்ள. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் டைம் a plus 1 by a ஹோல் கியூப் இருக்குல்ல, அதை a plus b ஹோல் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. ஸோ a cube plus 1 by a cube plus 3 into a into 1 by a into a plus 1 by a minus 3 into a plus 1 by a ஓகேங்களா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு a cube plus 1 by a cube plus இந்த ஏவை கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 3 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3 into a plus 1 by a minus 3 into a plus 1 by a ஓகேங்களா. இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணால் 1/2 into a cube plus 1 by a cube இருக்கும். இந்த ப்ளஸ் டைம் 3 into a plus 1 by a minus 3 into a plus 1 by a கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க ஷோ பண்ணது cos 3a is equal to 1/2 into a cube plus 1 by 3a. That's all. Next exercise 3.5 question number 4. Prove that cos 5 theta is equal to 16 cos power 5 theta minus 20 into cos cube theta plus 5 cos theta. ஓகேங்களா. ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த cos 5 thetaவை எப்படி பிரிக்கலாம்னாக்கா cos 3 theta plus 2 thetaன்னு பிரிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், cos a plus b ஃபார்முலா தெரியும். ஸோ அதனால் அது அந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம். cos a plus b ஃபார்முலா cos a cos b minus sin a sin b அப்படியே ஃபார்முலா வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ cos 3a into cos 2a minus sin 3a into sin 2a ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு cos 3 theta வருதுல்ல, ஸோ அதுக்கு cos 3a ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. cos 3 thetaவுக்கு 4 cos cube theta minus 3 cos theta into cos 2 thetaவுக்கு ஃபார்முலா அது cos 2a ஃபார்முலா cos 2 theta equal to 2 cos square theta minus 1 அப்ளை பண்ணுறீங்க ஓகேங்களா. மைனஸ் இந்த sin 3 theta ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ 3 sin theta minus 4 sin cube theta into sin 2 theta ஃபார்முலா 2 sin theta cos theta ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஃபார்முலா தெரிஞ்சு தான் போட முடியும். ஸோ அதனால தான் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவு பண்ணிவிட்டு அது பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 ப்ராக்கெட் டைம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 4 cos cube theta into 2 cos square theta மல்டிப்ளை பண்ணினாக்கா 8 cos power 5 theta மைனஸ் நெக்ஸ்ட்டு 3 cos theta into 2 cos square theta மல்டிப்ளை பண்ணினாக்கா minus 6 cos cube theta. நெக்ஸ்ட்டு 4 cos cube theta into 1 மல்டிப்ளை பண்ணால் minus 4 cos cube theta. நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3 cos theta into 1 3 cos theta ஆகிடும் மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு 2 ப்ராக்கெட் டைம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் 6 cos theta into sin square theta வந்துடும் மைனஸ் 8 cos theta into sin power 4 theta வந்துடும் ஓகேங்களா. ஸோ 2 மல்டிப்ளை பண்ண நெக்ஸ்ட்டு 8 cos power 5 theta மைனஸ் இந்த 6 cos cube theta இருக்குது, உங்கள் 4 cos cube theta இருக்குது. ஸோ சேம் சைனு ஸோ ஆட் பண்ணினாக்கா மைனஸ் 10 cos cube theta வந்துடும் ப்ளஸ் 3 cos theta. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணாக்கா என்ன வரும், ஸோ மைனஸ் அப்ளை பண்ணாமல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் மைனஸ் ஆஃப். ஸோ 6 cos theta sin square theta மைனஸ் 8 cos theta sin power 4 thetaன்னு இருக்குது. இப்போ sin power 4 theta வந்து sin square whole square ரைட் பண்ணலாம் லாஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு 8 cos power 5 theta மைனஸ் 10 cos cube theta plus 3 cos theta. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணினா உள்ள மைனஸ் 6 cos theta இன்ட்டு இந்த sin ஸ்கொயர் வந்து 1 மைனஸ் cos ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் ப்ளஸ் அந்த மைனஸ் அப்படிலாம் ப்ளஸ் 8 இன்ட்டு cos theta வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த sin ஸ்கொயர் theta வந்து 1 மைனஸ் cos ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் அந்த ஹோல் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8 cos power 5 theta மைனஸ் 10 cos cube theta plus 3 cos theta minus 6 cos theta into 1 minus cos square theta plus 8 cos theta into 1 minus இங்கே பார்த்தீங்கன்னா a minus b whole square ஃபார்முலா லாஸ்ட்டில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல 1 minus cos square theta the whole square a minus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பிளைன்னாக்கா 1 square 1 ஆகிடும் minus 2 cos square theta plus cos power 4 theta ஆகிடும் a square minus 2ab plus b square ஓகேங்களா. ஃபார்முலா அப்படி நெக்ஸ்ட்டு 8 cos power 5 theta minus 10 cos cube theta plus 3 cos theta minus 6 cos theta plus 6 cos cube theta. ஸோ அந்த மைனஸ் 6 cos thetaவில் உள்ள மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணாக்கா minus 6 cos theta plus 6 cos cube theta வந்துடும். ஸோ ப்ளஸ் அதுமாரி 8 cos thetaவில் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 8 cos theta minus 16 cos cube theta plus 8 cos power 5 theta வந்துடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் பாருங்கள் 8 cos power 5 theta 8 times இருக்குது டோட்டலாக 16 times ஆஃப் cos power 5 theta வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 20 cos cube theta மைனஸ் 10 cos cube theta இருக்குது. இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஸோ cos cube theta பார்த்தீங்கன்னாக்கா 3 பிளேஸில் இருக்கு பாருங்கள் மைனஸ் 10 cos cube theta அதுக்கப்புறம் ப்ளஸ் 6 cos cube thetaன்னு இருக்குது. லாஸ்ட்டில்
16 cos cube theta இருக்குது. அப்போ 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ரிமைனிங் வந்து 10 cos cube theta இருக்கும். ஸோ டோட்டலாக -20 cos cube thetaன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு cos theta பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டோட்டலாக 5 டைம்ஸ் ஆஃப் cos thetaன்னு இருக்கும். ஓகேங்களா, cos theta 3 cos thetaன்னு இருக்குது, -6 cos thetaன்னு இருக்குது, +8 cos thetaன்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ செப்பரேட் பண்ணிங்கனாக்கா டோட்டலாக +5 cos thetaன்னு இருக்கும். ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ஷோட், தட்ஸ் ஆல். Next exercise 3.5 question number 5. Prove that sin 4a equal to 4 tan a into 1 minus tan square a by 1 plus tan square a the whole square. So right hand side எடுத்துக்கலாம் நம்ம. Right hand side is equal to 4 tan a into 1 minus tan square a by 1 plus tan square a the whole square. So 4 tan a by 1 plus tan square alpha, அது a கிடையாது, alpha ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டினாமினேட்டரில் வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் செப்பரேட்டாக தனித்தனி பிரிக்க நம்ம 4 tan a by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a இன்ட்டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் a by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a பிரிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 இன்ட்டு 2 tan a by 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் a. இது எப்படின்னாக்கா இந்த 4 tan a வந்து 2 into 2 பிரிக்கிறோம். ஸோ 2 into 2 tan a by 1 plus tan square a இன்ட்டு இங்கே 1 minus tan square a by 1 plus tan square a, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு 2 sin 2a by 2a to cos 2a இன்ட்டு பண்ணலாம். ஏன்னாக்கா 2 into 2 tan a by 1 plus tan squareன்றது sin 2a ஃபார்முலா. ஓகேங்களா, அதுமாரி 1 minus tan square a by 1 plus tan squareன்றது cos 2a ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 sin 2a cos 2aன்றத sin 2 into 2 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 sin a into cos a-வை sin 2a ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ அந்த தீட்டா ப்ளஸ் வந்து 2a இருக்குது. இப்போ sin 2 into 2a, இப்போ sin 4a ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஈக்குவல் டு RHS சைடு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Next, exercise 3.5 question number 6. If a plus b equal to 45 degree, show that 1 plus tan a into 1 plus tan b equal to 2 into short பண்ண சொல்றாங்க. So அப்போ given ரைட் பண்ணிக்கலாம். a plus b equal to 45 degree, taking both side tan. ஓகேங்களா, ரெண்டு சைடு tan எடுக்கிறீங்க. ரெண்டு சைடு tan எடுத்தீங்கன்னாக்கா tan a plus b equal to tan 45 degree ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan a plus b ஃபார்முலா, tan a plus tan b by 1 minus tan a into tan b. ஓகேங்களா, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் tan 45 வேல்யூ வந்து 1. ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அப்போ டினாமினேட்டர் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா 1 into 1 minus tan a into tan b வந்து அதே வந்துடும். ஸோ அப்போ tan a plus tan b ஈக்குவல் டு 1 minus tan a into tan b வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு tan a plus tan b இந்த ஈக்குவல் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த மைனஸ் tan a tan b-யை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் tan a into tan b வந்துடும், ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடு என்ன பண்ணுறீங்க, 1 ஆட் பண்ணுறீங்க. ஸோ 1 ஆட் பண்ணும்போது 1 ப்ளஸ் tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a into tan b ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 2 ஆகிடும். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 1 ப்ளஸ் tan a ப்ளஸ் tan b, அதாவது ஃபஸ்ட்டு டேர்மு 1 ப்ளஸ் tan a அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்ம்லேயும் லாஸ்ட் டேர்ம்லேயும் tan b காமன் எடுக்கிறீங்க. செகண்ட் டேர்மில் லாஸ்ட் tan b காமன் எடுக்கிறீங்கனாக்கா 1 ப்ளஸ் tan a இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ப்ளஸ் tan a காமனாக இருக்கா, 1 ப்ளஸ் tan a இருக்குது, இது 1 ப்ளஸ் tan a. இப்போ 1 ப்ளஸ் tan a காமனாக வெளியே எடுத்துறாக்கா ரெமனிங் என்ன இருக்கும், 1 ப்ளஸ் tan b இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஈக்குவல் டு 2. ஸோ ஹென்ஸ் ஷோ. Next, exercise 3.5 question number 7. Prove that 1 plus tan 1 degree into 1 plus tan 2 degree into 1 plus tan 3 degree dot 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 1 plus tan 44 degree is a multiple of 4 சொல்றாங்க. is a multiple of 4. ஓகேங்களா, ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 plus tan 44 degree is equal to, அதை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னாக்கா 1 plus tan the 44 degree 45 degree minus 1 degree ஸ்பிளிட் பண்ணலாம். ஸோ 1 plus tan 45 minus 1
tan a minus b formula explain பண்ணோம். tan a minus b, tan a minus tan b by 1 minus 1 plus tan a into tan b ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 plus tan 45 degree வேல்யூ வந்து 1 ஆயிடும் மைனஸ் tan 1 degree by 1 plus tan 45 degree வேல்யூ 1 ஆயிடும். அப்போ tan 1 degree மட்டும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 plus tan 1 degree மைனஸ் tan 1 degree by 1 plus tan 1 degree. ஓகேங்களா. ஸோ இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணிட்டேன்னாக்கா நியூமரேட்டில் 2 மட்டும் தான் இருக்கும். tan 1 degree வந்து கேன்சல் ஆகிடும் நியூமரேட்டில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம். அப்போ நியூமரேட்டில் 1 plus 1 2 ஆகிடும். டினாமினேட்டில் 1 plus tan 1 degree இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 plus tan 44 degree ஈக்குவல் டு 2 by 1 plus tan 1 degree. ஸோ அப்போ இதில் 1 plus 44 degree இன்ட்டு 1 plus 1 degree ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 plus 44 degree into 1 plus 1 degree equal to 2 வருது. சிமிலர்லி இதேமாரி 1 plus 2 degree into 1 plus 43 degree equal to என்ன ஒரு ஆன்சரு 2 வரும். ஓகேங்களா. அதுமாரி 1 plus tan 3 degree into 1 plus 42 degree equal to 2 வரும். ஓகேங்களா. ஸோ இதேமாரி லாஸ்ட் டைமில் 1 plus tan 22 degree into 1 plus tan 23 degree equal to 2 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன வரும் பாருங்க 2 into 2 into 2 into வரும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வரைக்கும் 2. ஸோ 22 டைம்ஸ் வரும். 22 டைம்ஸ் வரும். இட் இஸ் ஏ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. இட் இஸ் ஏ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. நெக்ஸ்ட் எக்ஸைஸ் 3.5 கொஸ்டின் நம்பர் 8. ப்ரூவ் தட் tan pi by 4 plus theta minus tan pi by 4 minus theta equal to 2 tan 2 thetaன்ட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் tan pi by 4 plus theta minus tan pi by 4 minus theta எடுத்துவோம். ஸோ tan a plus b ஃபார்முலா tan a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து tan a plus b ஃபார்முலா. ஸோ tan a plus tan b by 1 minus tan a into tan b. ஸோ அப்போ tan pi by 4 plus tan a tan theta by 1 minus tan pi by 4 into tan theta. ஓகேங்களா. மைனஸ் ஆஃப் செகண்ட் ஒன்னுக்கு tan a minus b ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ tan pi by 4 minus tan theta by 1 plus tan pi by 4 into tan theta. ஓகேங்களா. ஸோ வேல்யூஸ் பாருங்கள் tan pi by 4 45 டிகிரின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 ஆகிடும். tan pi by 4 வேல்யூ வந்து 1 ப்ளஸ் tan theta by 1 minus tan theta ஆகிடும். ஓகேங்களா. மைனஸ் இங்கே tan pi by 4 வேல்யூ 1 மைனஸ் tan theta by 1 plus tan theta ஆகிடும். ஓகேங்களா. ஸோ எல்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 1 plus tan theta into 1 plus tan theta 1 plus tan theta ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1 plus tan theta into 1 plus tan theta. ஸோ 1 plus tan theta ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். அதுமாதிரி இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 minus tan theta ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா a plus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அப்புறம் a minus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போ 1 plus tan theta ஹோல் ஸ்கொயருக்கு a plus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 1 plus 2 tan theta ப்ளஸ் tan ஸ்கொயர் theta மைனஸ் ஆஃப் செகண்ட் ப்ராக்கெட்டில் 1 minus tan theta ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a minus b the ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ 1 minus 2 tan theta ப்ளஸ் tan ஸ்கொயர் theta. டினாமினேட்டர் பண்ணாக்கா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மில் இருக்குது டினாமினேட்டரில். ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம். ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். ஸோ நியூமரேட்டில் அந்த மைனஸ் உள்ளே அனுப்பினீங்கனாக்கா அந்த ப்ராக்கெட் நியூமரேட்டில் இருக்கிற அந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறது மைனஸ் அப்ளை பண்ணினாக்கா இப்போ 1 plus 2 tan theta plus tan square theta minus 1 plus 2 tan theta minus tan square theta by denominator வந்து a square minus b square form. ஓகேங்களா. ஸோ a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ a square minus b square form. இப்போ 1 square minus tan square theta. ஓகேங்களா. ஸோ இப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் tan square theta மைனஸ் tan square theta கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் 2 tan theta ப்ளஸ் 2 tan thetaன்னு இருக்கும். அப்போ 4 tan theta ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் 1 minus tan square thetaன்னு இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 2 இன்ட்டு நியூமரேட்டரில் இந்த 4 tan thetaவை 2 into 2 tan thetaன்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ 2 into 2 tan theta by 1 minus tan square theta. ஸோ அப்போ 2 into tan 2 theta. அந்த ப்ராக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 2 tan theta by 1 minus tan square theta எது ஈக்குவல்னாக்கா tan 2 thetaவோட ஃபார்முலா அது. ஓகேங்களா. Next exercise 3.5 question number 9. Show that cot of 7.5 degree
equal to root 2 plus root 3 plus root 4 plus root 6. ஓகேங்களா, ஷோ பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட் ஆஃப் 7.5 டிகிரி. ஸோ இது நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா காட் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு ரைட் பண்ணலாம். காட் எதுக்கு ஈக்குவல்னாக்கா காஸ் பை சைனுக்கு ஈக்குவல். அப்போ காஸ் 7.5 டிகிரி பை சைன் 7.5 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். காஸ் தீட்டாவுக்கு ஃபார்முலா 2 sin theta into cos theta. ஸோ அதனால் cos 7.5 டிகிரி எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 2 sin 7.5 டிகிரி cos 7.5 டிகிரின்னு ரைட் பண்ணலாம். பை டினாமினேட்டரில் sin theta ஃபார்முலா வந்து 2 sin ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ டினாமினேட்டரில் 2 sin ஸ்கொயர் 7.5 டிகிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா sin 2 into theta ரைட் பண்ணலாம். sin 2 theta ஃபார்முலா தான் 2 sin theta cos theta. ஓகேங்களா, சப்போஸ் sin 2 into தீட்டான்றது என்னன்னாக்கா 7.5 டிகிரி. ஓகேங்களா, பை டினாமினேட்டரில் 2 sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா ரைட் பண்ணலாம். 2 sin ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2a. அப்போ 1 மைனஸ் காஸ் 2 into ஏவுக்கு வந்து அந்த ஆங்கிள் தான் 7.5 டிகிரி. ஓகேங்களா, ஸோ மட்டிலே பண்ணினாக்கா sin 2 into 7.5 பண்ணினாக்கா sin 15 ஆகிடும். டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் 2 into 7.5 காஸ் 15 டிகிரி ஆகிடும். ஓகேங்களா, ஸோ sin 15 டிகிரியை sin 45 டிகிரி மைனஸ் 13 பிரிக்கலாம். டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் ஆஃப் 15 டிகிரியை 45 மைனஸ் 30 டிகிரி பிரிக்கலாம். ஸோ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா sin a மைனஸ் பி ஃபார்முலா. நியூமரேட்டரில் sin a மைனஸ் பி ஈக்குவல் டு sin a காஸ் b மைனஸ் காஸ் a sin b. ஸோ அப்போ sin 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி இன்ட்டு sin 30 டிகிரி. ஸோ டினாமினேட்டரில் 1 மைனஸ் ஆஃப் cos a minus b formula cos a cos b plus sin a sin b. So cos 45 degree into cos 30 degree plus sin 45 degree into sin 30 degree. இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்ளை பண்ணிங்கனாக்கா ஒவ்வொன்றுத்துக்கு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். 1/√2 into √3/2 minus 1/√2 into 1/2. ஸோ அப்போ 1 minus of 1/√2 into √3/2 plus 1/√2 into 1/2. இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் அப்ளை பண்ணிச்சு சிம்பிளேஷன் பண்ணுறோம். நியூமரேட்டில் √3/2 √2 வந்துடும் மைனஸ் 1/2 √2 வந்துடும். டினாமினேட்டில் 1 மைனஸ் ஆஃப் இங்கே √3/2 √2 மைனஸ் 1/2 √2 வந்துடும். ஓகேங்களா, ஸோ நியூமரேட்டில் டினாமினேட் சேமாக இருக்குது. ஸோ √3 மைனஸ் 1/2 √2 வந்துடலாம். ஸோ டினாமினேட்டில் எல்சிஎம் வந்து 2 √2 எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து டினாமினேட்டில் 2 √2 இல்லை. ஸோ அதனால் 2 √2 மைனஸ் ஆஃப் √3 plus 1/2 √2 ஆகிடும். 2 √2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் நம்பருக்கு √3 minus 1/2 √2 மைனஸ் √3 plus 1 ஆகிடும். இன்ட்டு இதோடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் இருக்கிற டினாமினேட்டருடைய காஞ்சிகேட்டால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ காஞ்சிகேட்னாக்கா சைன் மட்டும் தான் மாறும், சென்டரில் இருக்கிற சைனு. ஸோ இப்போ 2 √2 plus √3 plus 1/2 √2 plus √3 plus 1 காஞ்சிகேட்டால். ஸோ அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது √3 minus 1 into 2 √2 plus √3 plus 1 by the denominator a plus b into a minus b ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மு. ஸோ அப்போ 2 √2 the whole square minus √3 plus 1 the whole square ஆகிடும். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 √6 plus 3 plus √3 minus 2 √2 வரும் மைனஸ் √3 minus 1. டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணினாக்கா 4 into 2 மைனஸ் ஆஃப் a plus b the whole square formula யூஸ் பண்ணாக்கா 3 plus 1 plus 2 √3 வரும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் √3 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருக்குனாக்கா 2 √6 ப்ளஸ் மைனஸ் 2 √2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 வரும். டினாமினேட்டரில் 8 மைனஸ் அப்ளை பண்ண -3 -1 மைனஸ் 2 √3 வரும். ஸோ நியூமரேட்டரில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆச்சுனாக்கா நியூமரேட்டரில் எது கேன்சல் ஆகுது அப்படி தான் இருக்கும். 2 √6 மைனஸ் 2 √2 plus 2 by டினாமினேட்டரில் 8ல் 4 மைனஸ் பண்ணினாக்கா ஸோ 8 minus 4 minus 2 √3 வரும். ஸோ இப்போ 2 √6 minus 2 √2 plus 2 by 4 minus 2 8 minus 4 இருந்தது அப்போ 4 ஆகிடும். 4 minus 2 √3 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நியூமரேட்டரில் 2 காமனாக வெளியே எடுக்கலாம். 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா √6 minus √2 plus 1 by டினாமினேட்டரில் 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா 2 minus √3 வந்துடும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங்கு √6 minus √2 plus 1 by 2 minus √3 வரும். ஸோ இதோட காஞ்சிகேட்டை மல்டிப்ளை பண்ண டினாமினேட்டர் வந்து ரூட் இல்லாத நம்பராக வர வைக்கணும். ஸோ அப்போ இதோட காஞ்சிகேட் பண்ணால் 2 plus √3ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணாக்கா √6 minus 2 √6 minus √2 plus 1 into 2 plus √3 by denominator a plus b into a minus b form denominator
இப்போ டினாமினேட்டர் வந்தாக்கா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயர். ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணினாக்கா ரூட் 6 இன்ட்டு 2 2 ரூட் 6 ப்ளஸ் ரூட் 6 இன்ட்டு 3 ரூட் 3 மல்டிப்ளை பண்ணாக்கா ரூட் 18 மைனஸ் ரூட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 ரூட் 2 மைனஸ் ரூட் 6. நெக்ஸ்ட் 1 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 1 இன்ட்டு ரூட் 3 பை டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணும்போது 4 மைனஸ் 3ன்னு வரும். ஸோ நியூமரேட்டரில் ரூட் 6 வந்து 2 டைம்ஸ் 1 இருக்குது, மைனஸ் டைம் 1 டைம்ஸ் இருக்குது. ஸோ செப்பரேட் பண்ணியிருக்கா ரூட் 6 1 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரூட் 18 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னாக்கா 9 2 18 ஸ்ப்ளிட் பண்ணலாம் ரூட் 18. அப்போ 3 ரூட்டுன்னு ரைட் பண்ணலாம். மைனஸ் 2 ரூட் 2 ப்ளஸ் 2ன்னு வந்துடும். ஓகேங்களா, டினாமினேட்டர் மைனஸ் பண்ணாக்கா 1ன்னு வரும். ஸோ நியூமரேட்டரில் ரூட் 6 ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு இருக்கும். இப்போ 2 வந்து 2 டைம்ஸ் ரூட் 2ன்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படிலாம் ரூட் 4ன்னு ரைட் பண்ணலாம். ஸோ ரூட் 6 இன் ப்ளஸ் ரூட் 2 ப்ளஸ் 2 வந்து ரூட் 4 ரைட் பண்ணலாம் ப்ளஸ் ரூட் 3. ஸோ ஆர்டர் ரைட் பண்ணலாம் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 ப்ளஸ் ரூட் 4 ப்ளஸ் ரூட் 6 hence proved. Next exercise 3.5 question number 10. Prove that 1 plus secant of 2 theta into 1 plus secant of 4 theta into dot dot 1 plus secant 2 power n theta equal to tan 2 power n theta into cot theta. ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு டைமு 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta into dot dot 1 plus secant 2 power n theta. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் பண்ணாக்கா 1 plus secant 2 theta 1 plus 1 by cos 2 theta ரைட் பண்ணலாம். secant 2 theta இருக்குல்ல, ஸோ அதான் 1 by cos 2 theta ரைட் பண்ணலாம். அதனுடைய ரெசிப்ரோக்கல். நெக்ஸ்ட் 1 plus 1 by cos 4 theta டாட் 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 1 plus 1 by cos 2 power n theta ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா cos 2 theta plus 1 by cos 2 theta into cos 4 theta plus 1 by cos 4 theta dot 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 cos 2 power n theta plus 1 by cos 2 power n theta. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக மல்டிப்ளேயில் தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளேஷன், டினாமினேட்டர் அதே மாதிரி மல்டிப்ளேயில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளேஷன் டினாமினேட்டர் நியூமரேட்டர் மல்டிப்ளேஷனு. ஸோ நியூமரேட்டரில் மட்டும் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 cos square theta into 2 cos square 2 theta dot 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 2 cos square 2 power n minus 1 thetaன்னு வரும். ஸோ டினாமினேட்டர் அது மாதிரி 2 theta cos square 2 theta dot 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 cos 2 power n thetaன்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காமனாக இருக்குது வெளியே எடுக்கிறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் காமனாக என்ன இருக்குனாக்கா 2 power n into cos theta cos of 2 power n theta காமன் வெளியே எடுத்துறாக்கா ரெமினிங் வந்து cos theta into cos 2 theta into cos 2 square theta into dot dot cos power 2 power n minus 1 thetaன்னு வரும். ஓகேங்களா, ஸோ 2 power n into cos theta by cos 2 power n into theta. ஸோ cos a cos 2a cos square a dot 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 cos power 2 power n minus 1a equal to அது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin 2 power n a by 2 power n sin a ரைட் பண்ணலாம். ஸோ இது ஃபார்முலா இருக்குது. ஸோ அதனால் அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா அந்த சீக்வன்ஸை sin power 2a 2 power n a by 2 power n into sin a ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா sin by cosன்றது நம்மளுக்கு tan தெரியும். ஸோ மல்டிப்ளை இருக்கிறதால செகண்ட் டேர்மில் இருக்கிற நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் டேர்மில் டினாமினேட்டர் கம்பைன் பண்ணி tan 2 power n theta ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற cos theta செகண்ட் டேர்மில் sin a கம்பைன் பண்ணி cot theta ரைட் பண்ணலாம். ஓகேவா, 2 power n கேன்சல் ஆகிடும். இப்போ மல்டிப்ளை இருக்கிறதால tan 2 power n into theta cot theta ரைட் பண்ணலாம். hence proved. That's all. Next exercise 3.5 question number 11. Question number 11 is last question in this exercise. So prove that 32 into root 3 sin of pi by 48 cos of pi by 48 cos of pi by 24 cos of pi by 12 cos of pi by 6 equal to 3 proof பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதை ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளையிங் டிவைட் பை 2 எல்லா டைம் என்ன பண்ணுறீங்க 2ஆல் மல்டிப்ளையும் பண்ணுறீங்க 12 டைப் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு டைமையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க டிவைட் பண்ணுறீங்க. மல்டிப்ளை டிவைட் பை 2. ஓகேங்களா, ஸோ பண்ணும்போது 32 root 3 by 2 into 2 sin pi by 48 cos pi by 48 cos pi by 24 cos pi by 12 cos 6 வரும். ஸோ 32 into root 3 by 2 into the bracket term மட்டும் நல்லா பாருங்கள் 2 sin pi by 48 cos pi by 48 எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா 2 sin a into cos a ஃபார்மில் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா நம்ம 2 sin a cos a sin 2 ரைட் பண்ணலாம். அப்போ sin 2 இன்ட்டு ஏன்றது என்னன்னாக்கா அந்த π/48 தான் a. அப்போ sin 2 இன்ட்டு π/48 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டைம்ஸ் அதை அப்படியே ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2v இந்த 2 கேன்சல் பண்ணாக்கா 2 32 கேன்சல் பண்ணால் 16 வந்துடும். ஸோ அப்போ 16√3 இன்ட்டு 2/2 sin π/24. ஓகேங்களா. ஸோ அகைன் 2ஆல் மல்டிப்ளையும் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ 16√3 இன்ட்டு 2/2 sin π/24 cos π/24 cos of π/12 இன்ட்டு cos of π/6. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன வரும்னாக்கா இந்த 2v இந்த 16 கேன்சல் பண்ணினாக்கா 8√3 வந்துடும். இந்த ப்ராக்கெட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 sin π/24 cos π/24. அப்போ 2 sin θ இன்ட்டு cos θன்னு வருது. ஸோ அகைன் இதை sin 2 இன்ட்டு ஏன்னு ரைட் பண்ணலாம். அப்போ sin 2 இன்ட்டு π/24 போடலாம். ஸோ அப்போ cos π/12 cos 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8√3 இன்ட்டு 2/2 அகைன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 2/2 இன்ட்டு sin π/12 cos π/12 cos 6. ஸோ அந்த 2 இந்த 8 கேன்சல் பண்ணாக்கா 4 வந்துடும். 4√3 இன்ட்டு அகைன் பார்த்தீங்கன்னாக்கா அதே ஃபார்முலா இருந்தது 2 sin a இன்ட்டு cos a. ஸோ அதை எப்படி ரைட் பண்ணலாம், sin 2a ரைட் பண்ணலாம். இப்போ sin 2 இன்ட்டு ஏவுக்கு வந்து π/12 இன்ட்டு cos π/6. ஸோ அப்போ 4√3 இன்ட்டு அகைன் 2/2 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 2/2 இன்ட்டு sin π/6 cos π/6. ஸோ இந்த 2 4 கேன்சல் பண்ணாக்கா 2√3 இன்ட்டு அகைன் 2 sin π/6 இன்ட்டு cos π/6 வருது. அப்போ 2 sin a இன்ட்டு cos a வருது. அப்போ sin 2a ரைட் பண்ணலாம். இப்போ sin 2 இன்ட்டு π/6. ஸோ அப்போ 2√3 இன்ட்டு sin π/3 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 2√3 இன்ட்டு sin π/3க்கு வேல்யூ வேணால் 60 டிகிரி. sin π/3னாக்கா 60 டிகிரி. ஸோ அப்போ 2√3 இன்ட்டு sin 60க்கு வேல்யூ வந்து 1√3/2. நம்ம 2 கேன்சல் பண்ணினாக்கா √3 இன்ட்டு √3 வரும். √3 இன்ட்டு √3 3 வந்துடும். So hence proved. That's all. Hi students, today homework sums example 3.21, 3.22, 3.23, 3.24, 3.25, 3.26 6 sums are homework. So work up பண்ணி ஆப்ல சென்ட் பண்ணுங்க. எல்லாமே இந்த ஐடென்டிட்டிஸ் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் வரும் எல்லாமே. Thank you students.